எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்ததுன்னு கீதை சொல்லுதா சொல்லலையா? அப்ப நடந்தது பூரா ஒரு நல்ல காரணத்துக்கு தான் நடந்திருக்கும். எஸ் ஆர் நோ? சரி, அடுத்து எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது. அப்படின்னா என்ன? இப்ப நடந்துட்டு இருக்கிறதும் கரெக்டா சூப்பரா டைமிங்க்கு செம்மையா நடந்துட்டு இருக்கு. எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும்னா என்ன அர்த்தம்? இனிமேலும் கரெக்டா தான் நடக்க போகுது. அப்ப நம்ம என்ன நடக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வேடிக்கை பார்க்கறதுல இருந்து லெசன் கத்துக்கணும். லெசன் கத்துக்கலன்னா இது ஒரு செயின் மாதிரி இந்த தப்பு மறுபடியும் நடந்துகிட்டு இருக்கும். எந்த தவறு நடந்தாலும் தவறு செய்யாம எவன் எப்படி அனுபவத்தை பெற முடியும்? தவறுன்னு ஒண்ணு நடக்கலன்னா எப்படி அனுபவம் வரும் உங்களுக்கு? தவறு செய்யறது இங்க தப்பு இல்ல, ஒரே தவறை திருப்பி செய்யறதுதான் தப்பு. ஒரே தப்ப திருப்பி பண்ணீங்கன்னா உங்களுக்கு புத்தி இல்ல, அறிவு இல்லாதவர்னு அர்த்தம். நீங்க புதுசா தப்பு பண்ணுங்க, புதுசா லெசன் வரும். ஒரே தப்ப திருப்பி பண்ணா பெயின் வேதனை உங்களுக்கு தான் மிகவும் அதிகம். கிளியர்? ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரைக்கும் 15 நாட்கள் முதலில் சேலத்திலும் அடுத்து திருச்சியிலும் அதற்கடுத்து மதுரையிலும் மீட்டப் தமிழ்நாட்டில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஜூன் மாதமே 28ஆம் தேதி பாத்தீங்கன்னா சென்னையில் மாடம்பாக்கத்தில் உள்ள அமுருதா பேலஸில் சத்சங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். விருப்பப்படக்கூடிய நபர்கள் www.paramporulfoundation.in வெப்சைட்ல போய் உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணீங்கனாலும் நமது வாலண்டியர்ஸ் நிச்சயமாக உங்களை கைட் பண்ணுவாங்க. நன்றி, வணக்கம்.